ஹலோ மக்களே, இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச காளான். இது கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வதங்கின இஞ்சி பூண்டு, தேங்காய், சோம்பு, முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டு இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கரம் மசாலா தூள் போடணும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சு மஷ்ரூம் எடுத்து போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா 5 நிமிஷம் கழிச்சு வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டில் எடுத்து ஊற்றி நல்லா கலரி விட்டு ஒரு கொதி வந்ததும் கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் இறக்கிடுங்க. இந்த கிரேவி இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற வீடியோவில் பார்க்கலாம்.